அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாஸ்கர் மேக்ஸ் அகாடமியில் காவலன் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு சார். அதில் இன்றைக்கி 19வது டெஸ்ட் டேபிளேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டேபிளேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா ஹேண்ட்லிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10 கொஷின்ஸ் இருக்குது இந்த டேட்டா ஹேண்ட்லிங்கில் 10 கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் டாபிக் வந்து ஒரு 5 டாபிக் என்னென்னா, முதல்ல பட்டை வரைபடம் பார்த்தோம் சார், முதல்ல பை சார்ட் எத்தனை வட்ட விளக்கப்படம் பார்த்தோம், ரெண்டாவது பார் கோடு பார்த்தோம், மூணாவது பார்த்தீங்கன்னா அப்படின்னா லைன் கிராஃப் பார்த்தோம், நாலாவது டேபிளேஷன் பார்த்தோம், அஞ்சாவது டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. அதனால் இந்த 4 மாடலில் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் யோசிச்சு போடணும். ஏன்னா 10 கொஸ்டின்ஸ் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு கேள்வி இங்கே பாருங்கள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேபிளேஷனில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. குடும்ப செலவுகள் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு உணவகம் 30%, ஓகேவா, வாடகை 25%, படிப்பு 12%, உடை பார்த்தீங்கன்னா 18, இதர செலவுகள் 15%ன்னு கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் 4 கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், வீட்டிற்கு இப்போ அவரோட வருமானம் எவ்வளோன்றது கொஸ்டின்ஸில் எதுவும் முன்னாடி எதுவும் கொடுக்கல. அதனால் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் தனித்தனி வருமானம் கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். வீட்டுக்கு அடுத்து வரும் வருமானம் 2300 என்றால் சராசரியாக அவர்கள் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்கிறார்கள்? இங்கே கொடுக்குறத மொத்தம் பாருங்கள், பர்சன்டேஜான மொத்தம் கூட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 100ன்னு வரும் சார். அதானே? புரியுதுங்களா? அப்போது ஒரு வருமானம் அப்படின்னா 100%. அப்போது 100% 2300 அப்படின்னா என்ன கேட்குறாங்க? உடை தானே கேட்குறாங்க. உடையோட பர்சன்டேஜ் எவ்வளோ? 18%. அவ்வளோதான் சார். இதை சுருக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. புரியுதாங்க? ஸோ 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கட் பண்ணுறேன். 23யும் 18யும் பெருக்கணும்னா 414ன்னு ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குன்னா பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த டேட்டாலேருந்து ஈஸியாக எடுத்து போட்டுடலாம் சார், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு குடும்பத்தில் மாத வருமானம் ரூபாய் 6800 என்றால் ஒரு வருடத்திற்கு எவ்வளவு ரூபாய் வாடகையாக செலுத்த வேண்டும்? நல்லா கவனிங்க. மாத வருமானம் கொடுத்துட்டு வருட வருமானம்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், 100% 6800. அதானே சொல்கிறாங்க மாத வருமானம். அப்போ ஒரு வருடத்துக்கு எவ்வளோ வீட்டு வாடகைன்னு சொல்கிறாங்க. வீட்டு வாடகையோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், வீட்டு வாடகை எவ்வளோ? 25%. அப்போது 25% கண்டுபிடிச்சிட்டு, ஓகேவா, மறுபடியும் 12ஆல் பெருக்கணும். ஏன் 12ஆல் பெருக்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், வருடத்திற்கு. அப்போ பாருங்கள், ஒரு 25 25 4 25 100, ஒரு நாள் 4 3 நாள் 12. அவ்வளோதான் சார். இது அப்படியே பெருக்கிட்டா முடிஞ்சு போச்சுங்க. என்னது? 6800 3ஆல் பெருக்கணும். 3 4 மீதி 2 3 18 18 ரெண்டா 20 20400. எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது, ஒரு குடும்பத்தில் மாத வருமானம் ரூபாய் 8000 சம்பாதித்தால் குடும்பத்தார் கொடுக்கும் மாத வீட்டு வாடகை எவ்வளவு? இங்கே பாருங்கள், 8000 100% 8000. ஏன்னா மாதம் வீட்டு வாடகை எவ்வளோ? 25%. அவ்வளோதாங்க, 25ன்னு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஒரு 25 25 4 25 100, ஒரு நாள் 4 2 நாள் 8. அப்போ ஆன்சர் என்ன? 2000 ஆன்சர். ஓகேவா? ஏன்னா மாதம் தான் கேட்குறாங்க. இதே வருடம்னு கேட்டால் 12ஆல் பெருக்கிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4வது கேள்வி, இதர செலவுகளை தவிர்த்து குடும்பத்தின் சராசரி செலவு சதவீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். இதர செலவுகளை தவிர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே பாருங்கள், இதர செலவு எவ்வளோ? 15 போச்சுன்னா மீதி இருக்கிறது எவ்வளோ? 1 2 3 4. ஓகேவா? அப்போது இந்த 5 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 85. 85 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஆன்சருங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? சொல்கிறது புரியுதா இல்லையா? இதர செலவுகளை தவிர்த்துனா 5% போக அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது? 80%. எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ண என்ன வரும்? 21%ன்னு கிடைக்கும் சார். எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். 21.23ன்னு வரும். அது ரவுண்டாக 21%ன்னு சொல்கிறாங்க. 5வது, ஒரு குடும்பத்தில் மாதம் ரூபாய் 8000 சம்பாதித்தார் என்றால் படிப்பிற்கான செலவிற்கும் உடைக்கான செலவுக்கும் உள்ள விகிதம் என்ன? இந்த அமௌண்ட்டு கொடுத்து ரேஷியோவில் கேட்டாங்கன்னா இந்த அமௌண்ட்டை எடுக்கவே தேவையில்லைங்க. நிறைய பேர் அமௌண்ட் எடுத்து போட்டு அப்புறம் ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க. தேவையே இல்லை. ஏன்னா ரேஷியோவோ சதவீதம் அப்படிலாம் கேட்குறாங்கன்னா டேரெக்டாக இந்த பர்சன்டேஜை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், படிப்புக்கான செலவு உடை இது 2 மணி ரேஷியோ எடுத்தால் போதும். படிப்பு எவ்வளோ பாருங்கள்? படிப்பு 12, உடை 18. அவ்வளோதாங்க. புரியுதா? படிப்பு எவ்வளோ? 18. அதுதானே 12. உடை எவ்வளோ?
18. இது ரெண்டுமே எதில் கேன்சல்? 6ஆல் கேன்சல். 2 ஆர் 12, 3 ஆர் 18. 2:3 தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 6வது கேள்வி. குடும்பத்தில் எத்தனை செலவுகள் சராசரி செலவை விட அதிகமாக உள்ளது? சராசரி செலவு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்த பர்சன்டேஜையும் கூட்டி எத்தனை இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5 அதானே? ஓகேவா? 5 நல்லா கவனிக்கணும். 5 ஓகேவா? 5% எவ்வளோ? 100ஆ? இங்கே பாருங்கள், எங்கே போகிறோம் பாருங்கள். 100ஆ? இப்போ இதால் டிவைட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ? 25, 100, 20%. அப்போ 20%க்கு மேலே எதுக்கு எது பாருங்கள். 1, 2 தான் 20%க்கு மேலே இருக்குது. அப்போ என்னென்னா கேள்வி பாருங்கள், 2 தான் சரியான ஆன்சர். 6க்கு ஓகேவா? குடும்பத்தில் எத்தனை செலவுகள் சராசரி செலவை விட அதிகமாக உள்ளது? புரியுதாங்க? 2 தான். புரியுதாங்க என்னன்றத? சராசரினா என்ன பண்ணணும்? எத்தனை இதோ அதால் டிவைட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், மொத்தம் 30, 25 மொத்தம் கூட்டினா 100. ஓகேவா? 1, 2, 3, 4, 5 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 25, 100. அப்போ 20 விட அதிகமாக இருக்குது, 2 தான் இருக்குது. அதனால் ஆன்சர் 2ன்னு சொல்கிறோம். பார்த்துக்குங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் 6 கேள்விக்கு ஃபஸ்ட்டு டேபிளே கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த டேபிளை கொஞ்சம் கவனிங்க. ஒரு ஏபிசிடிஇஎஃப்னு ஒரு 5 கல்லூரி இருக்குங்க. அந்த கல்லூரியில் பிஏ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்றது லைனாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி டேபிளேஷனை கொடுத்துட்டு பிஏ, பிஎஸ்சி, பிடெக்கு, பிகாம், பிசிஏ கொடுத்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது ஒரு காலேஜில்னு கொடுத்துட்டு கேள்விகள் கேட்குறாங்க. இந்த டேட்டாவை எடுத்து நம்ம போட்டோம் என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கணுங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ இந்த டேட்டா நான் பின்னாடி தள்ள முடியாது. நான் ஒவ்வொரு கேள்விக்கு நான் படிக்கும்போதே இந்த டேட்டாலேருந்து எடுக்கிறேன். பாருங்கள், 7வது கொஸ்டின்ஸ். சிடிஇ கல்லூரிகளில் பிஏ, பிஎஸ்சி படிப்புகளுக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ சிடிஇ என்ற கல்லூரியில் பிஏ, பிஎஸ்சி சிடிஇ கல்லூரிகளில் பிஏ, பிஎஸ்சி பட்டப்படிப்பு படிக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை காண்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கணும்? சிடிஇன்ற கல்லூரி எடுத்துக்கணும். அதில் பிஏ, பிஎஸ்சி படித்தவங்களே எடுத்துக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்போ பாருங்கள், முதல்ல சி எடுத்துக்கலாமா? சியில் எவ்வளோ அப்படின்னா பிஏ படிக்கிறவங்க 220, பிஎஸ்சி படிக்கிறவங்க 120. இது ரெண்டுத்தையும் கூட்டினா 340. அடுத்தது டிக்கு பாருங்கள், 180, ஒரு 100. ரெண்டுத்தையும் கூட்டினா 280. அடுத்து இ பாருங்கள், 200, ஒரு 140. கூட்டினா இல்லை 340. அவ்வளோதான் சரி. இது மூணுத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் எவ்வளோ வரும்னா 960ன்னு வரும். எங்கே இருக்குது? பி தாங்க சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 8வது கொஸ்டின்ஸ். இங்கே பாருங்கள், ஏபிசி கல்லூரிகளில் பிகாம் படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் சிடிஇ கல்லூரிகளில் பிசிஏ படிக்கும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்ன? ஓகேவா? இதோட விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி அப்போ ஏபிசி 3 கல்லூரி எடுத்துக்கணும், பிகாம் மொத்தம் கூட்டணும். அது மாதிரி சிடிஇ மொத்த கல்லூரி எடுத்துக்கணும், பிசிஏ படிக்கணும். ரெண்டுத்தையும் கூட்டி போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏபிசி இதில் பிகாம் படிக்கிறது மட்டும் எடுத்துக்கலாமா? 230 + 190 + 250. நெக்ஸ்ட்டு சிடியா, சிடிஇயில் பிசிஏ எவ்வளோ? 130 + 220 + 210. இது மொத்தம் கூட்டினீங்கன்னா 560ன்னு வரும். இதை மொத்தம் கூட்டிங்கன்னா 670ன்னு வரும். ரெண்டும் அடிச்சோம்னா 67, 56. ஏ தான் சரியான ஆன்சர். ஸோ என்ன டேட்டா கேட்குறோன்னா அதில் அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்தாந்து போட்டோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ரைட். அடுத்தது 9வது கொஸ்டின்ஸ். டி என்ற கல்லூரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பட்டப்படிப்புகளையும் படிக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை காண்க. இப்போ டி என்ற காலேஜில் நல்லா கவனிக்கணும். என்னென்ன டி என்ற காலேஜில் கொடுக்கும் அனைத்து பட்டப்படிப்பு அப்போ எல்லாத்தையும் கூட்டணும். இது பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிடெக்கு, பிகாம் மொத்தத்தையும் கூட்டணும்னா ஆன்சர். ஸோ பாருங்கள், 180 லைனாக அப்படியே ஆட் பண்ணுறேன். 100, 240 + 210 + 220 மொத்தம் கூட்டினீங்கன்னா 950ன்னு ஆன்சர் கிடச்சிரும். எங்கே இருக்குது? சி தான் சரியானது. பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். பிஏ படிக்கும் மொத்த மாணவர்களில் ஏ என்ற கல்லூரியில் படிக்கும் மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நல்லா கவனிக்கணும். பிஏ படிக்கும் மொத்த மாணவர்கள் பிஏ படிக்கும் இப்போ ஏபிசின்னு ஒரு 5 காலேஜில் இருக்காங்க. 5 காலேஜில் பிஏ மட்டும் எடுக்கலாமா? 280, ஒரு 160,
ஒரு 220, ஒரு 180, ஒரு 200. இது மொத்தம் கூட்டினீங்கன்னா ஓகேவா 1040 இதை எடுத்தாச்சு. ஓகேவா. ஏ என்ற கல்லூரியில் படிக்கும் மாணவர்களின் சதவீதம் என்ன அப்படின்னா, ஏ என்ற கல்லூரி எது? ஏ என்ற 280 தானே, அவ்வளோதாங்க. 280 மேலே போடணும். ஃபஸ்ட்டு ஏ தானே வரும். இங்கே பாருங்கள், ஏ பி சி டி இ இது மொத்தம் கூட்டம் 1040. இதில் ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதாங்க. இன்ட்டு 100 சதவீதம்னு கேட்கறதால ஏ என்ற கல்லூரி மட்டும் போட்டேன், மொத்த மாணவர்கள் போட்டேன், யார் பிஏ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 27% ஆன்சர் கிடைக்கும் சார். ஓகேவா. எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். சப்போஸ் பாயிண்டில் வருது அப்படின்னா ஓகேவா, அது ரவுண்டாக எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சரை பாருங்கள், எங்கே ரவுண்டாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. 10வது கொஷின்ஸ். ஓகேவா. அடுத்தது 11வது கேள்வி. பிசிஏ படிக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் பிகாம் படிக்கும் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இங்கே பாருங்கள். அப்போ பிசிஏ படிக்கிற மொத்தம் கூட்டணும், எல்லாம் 5 காலேஜும் கூட்டணும் என்ன வரும்னா 970ன்னு வரும். ஓகேவா. அடுத்து பிகாம் படிக்கிற மொத்த மாணவர்களை கூட்டினா 1080ன்னு வரும். அவ்வளோதாங்க. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 110 ஆன்சர். எங்கே இருக்குது? சி தான் சரியான ஆன்சர். ஸோ 11 கொஸ்டின்ஸ்க்கு நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா. அடுத்தது அட்டவணையை நன்கு படித்து கேள்விகளுக்கு பதில் தரவும். பல்வேறு வயதுகளில் உள்ள மொத்த மக்கள் தொகையின் சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது 2011 வருஷம். அதனை நல்லா பாருங்கள். 2014 வருஷம் 5 வயசு வரை 30% இருக்காங்க. 16லேருந்து 30 வயசு வரை 22%, 31லேருந்து 45 வரை 18%, 46லேருந்து 60 வரை 16%, 61லேருந்து 75 வரை 9%, 75க்கு மேலே எவ்வளோ இருக்காங்க? 2011 சென்சாரில் 5% இருக்கிறாங்க. இப்போ இந்த டேட்டாலேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா. இங்கே பாருங்கள், 45 வயதுக்கு மேல் 45 மில்லியன் மக்கள் தொகை இருந்தால் 31 to 45 வரம்புக்குள் எத்தனை பேர் இருப்பாங்க? 45 வயசுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் மொத்தம் கூட்டுங்க. இது 45 வயசு மேலே, இதிலேருந்து மொத்தம் கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 16 ஒரு 9 25, 25 5 30. அப்போ 30% தான் 45 மில்லியன் இன்ட்டு 31 to 45 எவ்வளோ? 31 to 45 18. அவ்வளோதாங்க சார். புரியுதுங்களா என்னன்றத? 45 வயதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம், மேல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ 45 வயசுக்கு மேலே என்ன வரும்? இதை மொத்தத்தையும் கூட்டிக்கணும். ஏன்னா 46லேருந்து 75 ஓகேவா, 60 61 to 75 மொத்தத்தையும் கூட்டுறோம், அது 30. 45 மில்லியன் ஸ்ட்ரென்த்தை கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், 6ஆல் 3 18 5 30 1 5 5 9 45 39 27 மில்லியன். எங்கே இருக்குது பாருங்கள், 27 மில்லியன். பி தான் சரியானது. ஓகேவா. ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள், 75 வயது மேல் உள்ளவர்கள் மற்றும் 15 வயது உள்ளவர்களுக்குள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 75 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 12வது கொஸ்டின்ஸு. நல்லா கவனிங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். 75க்கு மேல் வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அப்படின்னா 5%ன்னு வரும். அதானே. 15 வயது வரை உள்ளவர்கள் அப்படின்னா 30% வரும். அப்போ 1:6 சரியான ஆன்சர். ஓகேவா. சி தான் சரியானது, பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், 14வது கொஸ்டின்ஸ். 16 முதல் 30 வயது வரை 66,000 மக்கள் தொகை இருந்தால் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு கேள்வி சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. 16லேருந்து 30 வரை எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. 16லேருந்து 30 வரை அப்படிங்க பாருங்கள். 16லேருந்து 30 வரை எத்தனை? 22%. அவ்வளோதாங்க. புரியுதா. 14வது கொஸ்டின் தானே. இங்கே பாருங்கள், 22% தான் இந்த அமௌண்ட்டு. 22% தான் 66,000. டோட்டல் மக்கள் தொகை அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ட்டு 100. அவ்வளோதான் சார். ஒரு 22 22 3 22 60 6 3 1 0 2 0 3 0 4 0 5 0. அப்போ என்ன வரும்? 3 லட்சம் ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள், 31 முதல் 40 வரை உள்ள மக்கள் தொகையானது 61 70 வரை உள்ள மக்கள் தொகை எத்தனை மடங்கு? மடங்குன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஓகேவா. எதை முதல்ல சொல்கிறேன்னா அதை மேலே போடணும், எது சொல்கிறேன் அடுத்து சொல்கிறேன்னா அதை கீழே போடணும். இப்போ 31லேருந்து 41 எவ்வளோன்னா 18. 61லேருந்து 75 வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 9. அவ்வளோதாங்க. 1 9 9 2 9 18. அப்போ எத்தனை மடங்கு?
2 மடங்கு ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது அடுத்த டேபிள் பாருங்க. 3வது டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பள்ளியின் 10ஆம் வகுப்பு முடிவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணையை படித்து கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. எந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது? இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்போ இதெல்லாம் மேலே இருக்கிறதுலாம் வருடங்கள். இது எவ்வளோ அப்பியரு, எவ்வளோ பாஸு, அப்பியரு பாஸ், அப்பியரு பாஸு, எது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா மொத்தம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? தேர்ச்சி விகிதம், பாஸ் பர்சன், அவுட் ஆஃப் பர்சன்டேஜ், மினிமம். பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதை என்ன பண்ணணும்? இதை பாருங்கள், 180 டிவைட் 198 இன்ட்டு 100. இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா இங்கே என்ன வரும்? 90.9. அப்போ நல்லா பாருங்கள், இங்கே நான் இங்கே டேரெக்டாக போகிறோம். 90.9ன்னு வரும். இங்கே 95.6ன்னு வரும். ஓகேவா? இது 91.3ன்னு வரும். 95.7ன்னு வரும். இங்கே பாருங்கள், 91க்கு வந்து 90.9, 92க்கு வந்து 95.6, 93க்கு பார்த்தீங்கன்னா 91.3. இங்கே பாருங்க, அடுத்தது இங்கே பாருங்க, 1995. அப்போ 194/216 இன்ட்டு 100 அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 89.8 அப்படின்னு வரும். 96 கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 98.8ன்னு வரும். ஸோ இது மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவன் இது மொத்தத்தை கண்டுபிடிக்க தேவையில்ல, என்ன கேட்குறானோ அதை கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே எந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னா இது மொத்தத்தையே கண்டுபிடிச்சிட்டேன். எது குறைவாக உள்ளது பாருங்கள், இங்கே பாருங்கள், 90.9, 98, 95, 91, 95. அப்போ 89 1995. ஸோ டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? புரியுதாங்க? நெக்ஸ்ட்டு அடுத்தது அவ்வளோதாங்க. அந்த டேட்டா போட்டோம்னா மற்ற எல்லாமே முடிச்சு. எந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், 98 லாஸ்ட்டு தானே. அப்போ என்ன ஒரு 1996 முடிஞ்சு போச்சா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 1991ஆம் ஆண்டில் தேர்ச்சி பெற்றவருக்கும் 1993ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்றவருக்கும் உள்ள விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரேஷியோ. ஓகேவா? 91ல் எவ்வளோ பாருங்கள், 91ல் தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், 180. அடுத்தது 93. 93 பாருங்கள், 210. அவ்வளோதாங்க. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா 180 ரேஷியோ 210. ஒரு 0 ஒரு 0, 3 ஆல் 6 3 18, 7 3 21. அப்போ ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 1992ஆம் ஆண்டு தேர்ச்சி சதவீதம் என்ன? 1992ல் பாருங்கள், 92ல் 95.6. அதானே? 95.6 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது அடுத்த டேபிளேஷன் இங்கே நல்லா கவனிங்க. ஓகேவா? கீழே நல்லா கவனிக்கணும். கீழே பிக்யூ என்னும் 2 மாணவர்கள் 4 பாடங்களில் பெற்ற மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து பின்வரும் 3 கேள்விகளுக்கு விடையளிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த டேபிள் நல்லா பாருங்கள். ஓகேவா? பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 பேப்பர் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிறான். அதில் எவ்வளோ மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கான். சில மார்க்கு ப்ராக்டிக்கல் இருக்கும், சில மார்க்கு ப்ராக்டிக்கல் இருக்காது இல்லையா? அப்போ 75க்கு 45, 100க்கு 65, 80க்கு 50, 70க்கு 35 இது மாதிரி எடுத்திருக்காங்க. டேட்டா கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை வச்சு கேள்விகள் கேட்குறாங்க. யார் அப்படின்னா பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, கேண்டிடேட் பி, கேண்டிடேட் கியூ, 1லேருந்து 4, 5லேருந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, பிக்யூ மதிப்பெண்களை ஒப்பிட்டு யார் எந்த பாடத்தில் மிக சிறப்பாக தேர்ச்சி பெற்றுள்ளார் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதானே? அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா பிக்யூன்னு 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? எந்த பாடத்தில் பேப்பர் 1 or 2 ஆச்சோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், பி எவ்வளோ? 75க்கு 45, 100க்கு 65, 80க்கு 50, 70க்கு 35. கியூ பாருங்கள், 80க்கு 56, 75க்கு 44, 100க்கு 40, 70க்கு எல்லாமே பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா தான் ஓகேவா யார் எதில் ஹையஸ்ட்டாக வாங்கியிருக்காரு
அப்படின்றது நம்மளால் ஈஸியாக எல்லாமே 100க்கு அப்படின்னு தான் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் இங்கே 75 80க்குலாம் இருக்குது இல்லையா, அப்போ சிரமமாக இருக்கும். அப்போ என்ன தான் சரியான ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணுங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இது எவ்வளோ, இது ஒன்று மட்டும் போட்டு காட்டணும் பாருங்கள். 45 டிவைட் 75 இன்ட்டு 100 இது பர்சன்டேஜ் போட்டோம்னா ஸோ பேப்பர் ஒன்றில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துருக்காரு பி அப்படின்னு தெரியும். ஸோ அதே மாதிரி இதுக்கு எவ்வளோ 100ன்றதால இது 65% எடுத்துக்கலாம். 80க்கு 60னா 100க்கு எவ்வளோ, ஸோ இதுவும் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம். இங்கே பாருங்கள் 70க்கு 35னா இது எவ்வளோ வரும், 50%ன்னு வரும். 80க்கு 56 100க்கு எவ்வளோ, இது 40%ன்னு வரும். ஓகேங்களா, இது மாதிரி பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா அப்போ என்ன தான் ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா. ஸோ 20வதுக்கு பி தான் சரியான ஆன்சர். Q தான் பேப்பர் 5ல் அதிகமான பர்சன்டேஜ் இருக்குது. ஓகேவா, அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிங்கன்னா இது ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி இங்கே போகிறேன் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி போட்டிருப்பேன், கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. இங்கே பாருங்கள் 45/75 × 100ன்னு போட்டால் இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் வருது, 60% வரும். இங்கே 65% தெரிஞ்சு போச்சு. இங்கே பாருங்கள் 80க்கு 50னா இன்ட்டு 100க்கு எவ்வளோ, அதுதானே. இங்கே பாருங்கள் 80க்கு 50னா இன்ட்டு 100க்கு எவ்வளோ, ஒரு 0 ஒரு 0. ஸோ 2 10 4 2 8 5 25 250 4 ஒரு நாள் 6 நாள் 24 மீதி எவ்வளோ 10 2 நாள். ஸோ 62 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ 62%. ஓகேவா, இதில் பாருங்கள் ஓகேவா 80க்கு 56 இன்ட்டு பர்சன்டேஜ், 80க்கு 56 இன்ட்டு 100 ஒரு 0 ஒரு 0, அதுதானே. 8 8 7 8 56 7 10 70%. ஓகேவா, இது 40%. இது எவ்வளோ 44 டிவைட் 75 இன்ட்டு 100 4 25 100 3 25 75 1 3 3 13 3 39, அதுதானே. 14 3 42 14 3 42 மீதி 2 6 3 18. அப்போ இதை பெருக்குங்க. 4 24க்கு 4 புள்ளி மீதி 2 நல்லா 16 16 2 18 8 மீதி 1 ஒரு நாள் 4. ஸோ 58 புள்ளி எங்கே இங்கேயா 58.4 அப்படின்னு வருது. அடுத்தது 72 70க்கு 42. ஓகேவா, இப்போ பாருங்கள் 70க்கு 42னா இன்ட்டு 100 ஒரு 0 42 இல்லையா, ஒரு 0 ஒரு 6 42 6 10 60% இங்கே கிடைக்குதுங்க. ஸோ எல்லாத்தையும் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம்னா சிம்பிளாக உங்களுக்கு என்ன கேள்வி கட்டல, ஏன்னா மினிமம் 2 கேள்வியாவது கேட்பானுங்க. ஓகேவா, அடுத்தது இங்கே பாருங்கள் பாடம் வாரியாக பியினுடைய மதிப்பெண்ணை மிகச் சிறப்பானது முதல் மிக மோசமானது வரையிலும். ஸோ ஹையஸ்ட்லேருந்து ஓகேவா அப்படியே குறைச்சிட்டே வரணும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தாங்க சரியானது. ஓகேவா, ஏன்னா 2வது எவ்வளோ 3வது 2வது தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா தெரியும். பி எங்கே இருக்குது பாருங்கள். ஓகேவா, இங்கே தான் பார்த்தீங்கன்னா 65%. இது 50 62 இது 60 அப்படின்னு வருது. அப்போ இதுதானே அதிகம். ஸோ இதை இறங்கு வரிசையில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ சரியான ஆன்சர் எதுனா சி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் லாஸ்ட்டு கேள்வி. பியும் கியூவும் எல்லா பாடங்களும் பெற்ற மதிப்பெண்கள் கவனத்தில் கொண்டு இப்போ டோட்டலாக கூட்டினா ஓவரால் யார் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணுங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஓவரால் அப்படின்னா என்ன, இதை மொத்தத்தையும் கூட்டணும். எவ்வளோ, இந்த மினிமம் மார்க்லாம் மொத்தம் மேக்ஸிமம் மார்க் கூட்டிடணும், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கான்னு கூட்டணும். ஸோ இது மாதிரி கூட்டினீங்கன்னா ஓகேவா மேலே இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் எவ்வளோன்னா 325ன்னு வரும். அவன் எடுத்த மார்க்கு 195. நெக்ஸ்ட்டு கீழே எடுத்து பாருங்கள், இது மொத்தம் மேலே எடுத்து கூட்டிங்கன்னா 325ன்னு வரும். இவன் எடுத்தது பார்த்தீங்கன்னா 192ன்னு வரும். அவ்வளோதாங்க. அப்போ யார் அதிகம், பி தான் அதிகம். அப்போ பி தான் கியூவோட இங்கே பாருங்கள் பி கியூவை விட நன்றாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் ஆன்சர், ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, இந்த டேபிளேஷனும் நல்லா கற்றுக்குங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.